கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 150 வசனம் 1ஆம் வசனம். அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிங்கள். அமேன், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஸ்தலம் என்பது பூமியில் உள்ள தேவனுடைய சபையை குறிக்கிறது. அமேன், அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் விசுவாசிகள் அனைவரும் ஒரு விசையாய் சபை கூடி வந்து ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு தேவனை துதித்து ஆராதிக்கும் போது தேவன் நம் துதியில் வாசம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவது பறந்து விரிந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஆமென், அல்லேலூயா. பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதிய கடிதத்தில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3ஆம் பானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆமென். 3ஆம் பானம் என்பது பரலோகத்தில் ஒரு மிக முக்கிய பகுதியாக வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். 3ஆம் வானத்தில் தேவன் ஸ்தாபரிக்கும் இடமாகவும் அல்லது தேவன் வாசம் செய்யும் இடம் மற்றும் தேவ தூதர்கள் தங்கியிருக்கும் இடம் என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆமென், அல்லேலூயா. ஆகையால் சங்கீதக்காரன் கூறியது போல ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். நாம் சபை கூடி வந்து அக்கம் பக்கம் பார்க்காமல் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் தேவனை நோக்கி பரத்தை நோக்கி நாம் ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் தேவன் நம் துதியில் மகிழ்ந்து களி கூறுகிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.